அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் வாழ்வின் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு ஆடி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி துவாதசி திதி காலையில் 7-6 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி, மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ சந்திராஷ்டிரமம் 6:15 மணி வரை துளாராசிக்காரர்களுக்கு, அதற்கு மேல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கு ராகுகாலம் சாயங்காலம் 3லிருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் காலையில் 9லிருந்து 10 வரை, நல்ல நேரம் காலையில் 7:45லிருந்து 8:45 வரை, 10:45லிருந்து 11:45 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடைய நிறம் சிவப்பு, ரெட் கலர் சற்று அணிந்து கொள்வது நன்மை பயக்கும். தவிர்க்க வேண்டியது பழுப்பு கலரு, அந்த டபுள் கலரு, அந்த மாதிரிப்பட்ட கலரை தவிர்த்து விடவும். இப்போது நம்ம கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பு நீங்கள் அந்த இன்று சாப்பிடக்கூடியது காலையில் பருப்பு, அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது டால் அல்லது சாம்பார் எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்க்கலாம். கேட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தை இனிதே முடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி சதா சச்சரவு செய்பவராகவும் இருப்பார்கள். பிரயாணத்தில் அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். சும்மா எங்கே யார் போய்கிட்டு இருக்கும்போது பாப்பா போகலாம்னா வேலையை விட்டுட்டு அவங்களோட போயிடுவார். அந்த மாதிரி பிரயாணத்தில் ஆர்வம் அதிகமுடையவராக இருப்பார். தெய்வ பக்தி மிகுந்தவர். அடிக்கடி திருக்கோயில்களுக்கு சென்று வருவதில் ஆனந்தம் காண்பவர். கடவுள் தொண்டில் ஈடுபட்டிருப்பவர், அதாவது கடவுள் திருத்தொண்டு செய்பவராக இருப்பார். அதே மாதிரி மாதாவை போற்றும் மனம் உடையவராக இருப்பார். அம்மா மீது பக்தி செலுத்துவராக இருப்பார். நண்பர்களே, இப்போது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அதற்கு முன்பு தயவு செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுகிறது. ஆரோக்கியம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கின்றது. நினைத்ததெல்லாம் நடைபெறுகின்றன. பெரியோர்களின் சந்திப்பு, தொழிலில் முன்னேற்றம் ஆகியவை நடைபெறுகின்றது. செய்தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கின்றன. உங்களது பேச்சு கொஞ்சம் வசீகரமாக, காண்போரை மயக்குவதாக, கேட்போரை மகிழ்விப்பதாக இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. எடுத்த காரியங்களிலும் சரி, அனைத்திலும் ஓரளவு வெற்றியே கிடைக்கிறது. நல்ல ஆதாயமும் கிடைக்கின்றது. மேலதிகாரிகளின் ஆதரவினால் பதவி உயர்வு கிடைக்கின்றது. செய்தொழிலில் மகிழ்ச்சியும் நல்ல ஆதாயமும் உண்டாகும். புது வீடு, நிலம் வாங்குதல் அமையும். புத்தாடைகள், புது நகைகள் வாங்கலாம். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறுகின்றன. அடுத்து மிதுன ராசி. முன்னெச்சரிக்கையுடன் காரியங்களை செய்யாவிட்டால் வீணாக கெட்ட பெயரே ஏற்படும். வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, எதிர்ப்புகள் இருந்து வரும். துணிவுடன் நடந்து காரியங்களை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும். மனைவி மக்கள் அடங்கி நடக்கின்றார்கள். உங்களுக்கு மனமாக வேண்டியவர்களுக்கு திருமண பேச்சு நடைபெறுகின்றது. அடுத்து கடகராசி. நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தினர் ஆகியோரால் நன்மையே உண்டாகின்றது. மனைவி மக்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களால் நல்ல காரியங்கள் கைகூடுகின்றன. புது தொழில் தொடங்க வாய்ப்பு ஏற்படுகின்றது. புதிதாக ஆரம்பித்த தொழிலில் நல்ல லாபம் உண்டாகும். பெண் நண்பர்கள் கிடைப்பார்கள். அடுத்து சிம்மராசி. பிடிவாத குணம் நிரம்பி நிற்கும். அப்படி பிடிவாதத்தாய் ஒன்றை செய்யும்போது எதிர்பாராத விதமாக நல்ல வெற்றியும் கிடைத்து விடுகிறது. பந்துக்களால் நன்மை உண்டாகும். விரோதிகள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்வார்கள். அவர்கள் செய்யும் இடையூறுகள் கூட
நல்லதாகவே மாறிவிடுகிறது, நன்மையை தருவதாகவே அமைந்து விடுகிறது. அடுத்து கன்னிராசி. மன நிம்மதி ஏற்படுகின்றது, அது மெயின். தொட்டதெல்லாம் துலங்குகின்றது. செய்தொழிலில் வானளாவ உயரப்போகிற ஒரு அடித்தளம் இன்றைய நாள். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கின்றது. புகழ் ஏற்படுகின்றது. மனைவி மக்களால் நன்மை உண்டாகும். பணப்புழக்க வழக்கங்கள் நன்றாக இருக்கிறது. கடன் பிரச்சனை தீருகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் கூட லாபமே வருகின்றது. துளாராசி. நம்பிக்கையுடன் செய்யும் காரியங்கள் ஏமாற்றத்தை தருகின்றன. வேண்டா வெறுப்புடன் செய்யும் காரியங்கள் அதிக நன்மைகளை தருகின்றன. உறவினர்களுடன் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் எப்போதும் உதவிகரமாகவே இருக்கின்றனர். எந்த காரியமானாலும் போராட்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. வீண் ஆத்திரம் ஏற்பட்டு நல்லவர்களையும் விரோதித்து கொள்ள நேரிடுகிறது. மனைவி மக்களிடம் அதிக ஈடுபாடு இருக்காது. சுயநலமாக எண்ண தோன்றும். கூட்டு தொழில் செய்தால் அதிக நன்மை ஏற்படும். அதற்கான வாய்ப்பு உண்டாகும். சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள். அடுத்து தனுசு ராசி. எதிர்பாராத வகையில் நண்பர்கள் உறவினர்களிடம் விரோதம் ஏற்படும். குடும்பத்தினரை தவிர மற்றவர்கள் உதவி புரிபவர்களாக இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை, உடல்நல குறைவு, மனக்கவலை ஆகியவை ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலுமே ஓரளவு வெற்றி கிடைக்கின்றது. அதனால் நல்ல பலன்களும் கிடைக்கின்றன. பிறர் தயவை நாட வேண்டிய அவசியம் இருக்காது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் சந்தர்ப்பம் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள், மக்கள் ஆகியோரால் நன்மையே உண்டாகின்றது. கடவுள் பக்தி அதிகரிக்கின்றது. அடுத்து கும்பராசி. நண்பர்களினால் நன்மை உண்டாகின்றது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கின்றது. குடும்பத்தில் மங்களமான காரியங்கள் நடைபெறும். ஆடம்பர பொருள் சேர்க்கை உண்டாகும். புது மனை, வீடு, நிலம் ஆகியவை வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கின்றது. பெற்றோர்கள் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைகிறவர்களாக இருக்கின்றார்கள். அவருடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அடுத்து மீனராசி. செய்தொழிலில் பாராட்டும் பதவி உயர்வும் ஏற்படுகின்றது. எதிரிகள் பணிவார்கள். அவர்களால் உதவியும் நன்மையும் ஏற்படும். கூட்டு வியாபாரத்திற்கு வழி ஏற்படும். சிலருக்கு மனமாகலாம். குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புள்ளது. புதிய தொடர்புகள் தீமை பயப்பதாக இருக்கும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள்